ஹலோ மக்களே, அன்பால் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் என்னன்னா வீகான் டெக்னாலஜிஸ். இங்க என்னென்ன பண்றாங்கன்னு நம்ம உள்ள போய் பார்ப்போம் வாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம பேரங்கள் பேசாம வாங்குற ஒரே பொருள் இந்த பூஜை சாமான்கள். அந்த பூஜை சாமான்ல மிக முக்கியமானது என்னன்னா சாம்பிராணி. அதுலயும் கப் சாம்பிராணி, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த கற்பூரங்கள், அந்த வகையான பொருட்கள் எல்லாம் மேனுஃபேக்சர் செய்யற அந்த மேனுஃபேக்சர் செய்யற மிஷின் இவங்க மேனுஃபேக்சர் செய்யறாங்க. இவங்க எப்படி இந்த அளவுக்கு வந்தாங்க, இதுல என்னென்ன இருக்கு, கஷ்டங்கள் நஷ்டங்கள், இந்த வெற்றிக்கான காரணம் என்ன, இந்த ரகசியம் என்ன, என்னென்ன மிஷின் வச்சிருக்காங்க, அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க, நீங்க அதை எப்படி வாங்கணும், என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். சார், நான் இப்போ ஒரு ஜீரோ மேன், எந்த ஒரு முன்னனுபவம் இல்லாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு இல்ல இந்த பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதான் சார், நாங்க சொல்றது என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா டைரக்டா வாங்க சார், நேரம் நம்ம கம்பெனிக்கு வாங்க. நான் பல மிஷினரி வச்சிருக்கோம், அதுல நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இது எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எந்த மிஷின் எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நான் என்னதான் போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பிச்சாலும் அப்ப நேரில் பார்க்கக்கூடிய விஷயம் தெளிவா இருக்கும் உங்களுக்கு. அப்போ மிஷினோட நம்ம ஏற்ற மாதிரி குவாலிட்டி நம்ம கொடுக்குறோம், பணத்துக்கு இந்த மிஷின் ஒர்த்தா எல்லாமே நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதனால கஸ்டமருக்கு நான் சொல்றது வாங்க சார், ஒர்க் பண்ணி பாருங்க. அது ஒர்க் பண்றதுக்கு நாங்கள் ஃப்ரீ இடம் கொடுக்குறோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, டிமாண்ட்லாம் கிடையாது. அது மாதிரி ரா மெட்டீரியல் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும் ஒர்க் பண்றதுக்குலாம். அது மாதிரி ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், அது மாதிரி அட்டை பாக்ஸ் எங்கே கிடைக்கும், அது சம்மந்தப்பட்டது மற்ற என்ன பொருள் வேணும்னா எல்லாவற்றையும் கான்டெக்ட் நம்ம டேட்டா கொடுத்துருவோம். அதனால உங்களுக்கு இது இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெரிய சிரமங்கள் இருக்காது. நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் ஓகேங்க சார். அது மாதிரி எடுத்த உடனே நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட முடியாது சார். எல்லா தொழிலையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். போராட்டம் இல்லாத தொழில் எதுவுமே கிடையாது. மக்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல பொருளாக கொடுக்கும்போது கண்டிப்பா எல்லா மக்கள் விரும்பி வாங்கத்தான் செய்வாங்க. அதனால நம்ம எந்த தொழிலுமே நல்ல இன்ட்ரெஸ்டா நம்ம எடுத்து கண்டினியூ பண்ணணும் சார். அதான் விஷயம். இடம் போன உடனே எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியாது. இப்போ நாங்களாம் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா தான் சின்ன ஒர்க்காக தான் பண்ணிக்கிருந்தோம், எல்லாமே நாங்கள் தான் பண்ணிக்கிருந்தோம். அப்புறம் போக போக நம்மளுக்கு சப்போர்ட்டா ஆளுகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் போக போக கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையை திருப்தி பண்ணி மிஷினரி பண்ணி இந்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியில தான் இருக்குங்க சார். கண்டினியூ பண்ணதான் அதோடைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் வின் பண்ணி ஸ்டாண்டர்ட் பண்ணி போனோம்னா வெற்றி கண்டிப்பா நிச்சயம் சார். சார், நான் இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு மிஷின் வாங்கிட்டு போறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு வாங்கிட்டு போறேன்னா, இப்போ மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சார்? இப்போ இந்த மிஷினரியை பொறுத்தளவு, மேனுவல் மிஷினரியை பொறுத்தளவுங்க சார், இதில் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவுமே வராதுங்க சார். ஏன்னா இது ஒரு டை தான் சார். உங்களுக்கு தேய்மான அந்த மாதிரிலாம் வராது. ஏன்னா ப்ராசஸிங் அந்த அளவுக்கு தாங்க சார். ஏன்னா ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஹார்டன் பண்ணி அது என்னென்ன ப்ராசஸிங் பண்ணுமோ அனைத்து டைக்குன்னு உள்ள ப்ராசஸிங் பர்ஃபெக்டாக இருக்குங்க சார். ஒரு தேய்மான ஆனதான உங்களுக்கு சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வரும் உங்களுக்கு. அதனால அந்த பிரச்சனை வராது. அப்படியே உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணால் போதுங்க சார். நாங்கள் எப்படி பண்ணுறது, வீடியோ காலில் வந்தாலும் நாங்கள் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் நான் கஸ்டமருக்கு அனுப்பும் போதே ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவோம். வர முடியாத கஸ்டமருக்கு நான் வீடியோ காலில் எப்படி பண்ணணும்னு எல்லாமே சொல்லி கொடுப்போம் சார். மதுரை பெரிய மிஷினரியை பொறுத்தளவு உங்களுக்கு சப்போஸ் எங்கள் சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் சார். மேக்ஸிமம் நாங்கள் என்னன்னா சர்வீஸ் வரக்கூடாது அப்படி அதை நோக்கத்தை வச்சுதான் சார் மிஷினரியே பண்றோம். நான் சர்வீஸ் வரணும்னு சொல்லிட்டு மிஷினரி பண்றது இல்லை. அதனால ஒர்க்கை பொறுத்தளவு எங்களை பொறுத்தளவு ஒவ்வொரு விஷயம் பார்த்து தான் பண்ணுவோம். எல்லா பொருளுமே குவாலிட்டியான பொருளாக தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிருக்கோம். இப்போ மோட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லா ஒயரிங் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக தான் பண்ணிக்கிருக்கேன் சார். மேக்ஸிமம் நாங்கள் எதிர்பார்க்குறதே சர்வீஸ் வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம் சார். நீங்கள் மிஷின் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் சப்ளை பண்ணுறீங்களா, இல்லை ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், இந்தியாவிலையும் நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கிருக்கோம் சார். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துக்கிருக்கோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். எந்த நாட்டுக்கு நீங்கள் சப்ளையர் சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். இதுல நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒரு தொழில் செஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இருக்கிற ஹைப்பு, அதுல இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம், உடனே 10 நாளில் கோடீஸ்வரன் ஆகுது இப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க. அப்போ நீங்க சொல்லுங்க சார், இப்போ இவ்வளோ நாள் மார்ஜின் ஆகும், இவ்வளோ நாள்ல நம்ம கொஞ்சம் இவ்வளோ கடினமா உழைச்சா நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு செட்டில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னா எவ்வளோ நாள் ஆகும், அந்த எவ்வளோ டியூரேஷன் ஆகும்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேங்க சார், நீங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்விதான் சார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேனுவல் மிஷின் சிம்பிளா நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய வருமானம் கண்டிப்பா உண்டுங்க சார்.
என்னன்னா உதாரணத்துக்கு நான் உதாரணத்துக்கு இங்கே நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. உதாரணம் நான் ஒரு திருச்சியே வரேன். இப்போ திருச்சியே சப்ளை பண்றேன்னா அங்கே ஒரு குடோன் எடுக்கணும், அதுக்கு தனியாக ஒரு மீடியா பார்க்கணும், அது சப்ளையர் பார்க்கணும். இப்போ இதே இல்லாமல் இது இவங்கெல்லாம் இல்லாமல் நான் ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பாக ட்ராவல் கரெக்டாக பண்ணணும்னா கண்டிப்பாக என்னோட வருமானம் எடுக்க முடியும் சார். அதை நான் உறுதியாக சொல்றேங்க சார். இப்போ வந்து வீக்கெண்ட் டெக்னாலஜிஸ் வந்து என்ன பண்றாங்க, அவங்க யாருன்றதை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர வீடியோல இந்த மிஷின் எதுக்காக, இந்த மிஷின் எதுக்காக, எந்த மிஷின் வந்து நம்ம வாங்கலாம், எந்தெந்த மிஷின் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும், அதனால வர லாபம் என்ன, எந்த மாதிரி போட்டால் எந்த மாதிரி நமக்கு எவ்வளோ லாபம் வரும், அவங்க வந்து நமக்கு அந்த கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்களா, இந்த மிஷின் வாங்கினா எவ்வளோ லாபம் வரும், அந்த மிஷின் வாங்கினா எவ்வளோ லாபம் வரும், ஒவ்வொரு மிஷின் பற்றி தனித்தனியான விவரங்கள் வந்து நெக்ஸ்ட் அடுத்த வர வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அது வரைக்கும் வந்து நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக காத்துருங்க. பாய்.